Hello students, now we are going to see 10th Maths Chapter 3 Algebra Part 10 Exercise 3.5. In the previous video in Part 9, we have seen Exercise 3.5 Sums 1 and 2. Now I am going to explain third sum. Simplify first subdivision 2a square plus 5a plus 3 divided by 2a square plus 7a plus 6 divided by a square plus 6a plus 5 divided by minus 5a square minus 35a minus 50. Solution la kuduthirukra terms வந்து நம்ம அப்படியே எழுதிக்கணும். 2a square plus 5a plus 3 by 2a square plus 7a plus 6 divided by a square plus 6a plus 5 divided by minus 5a square minus 35a minus 50. இதுல நியூமரேட்டர் டினாமினேட்டர் இதுல நியூமரேட்டர் டினாமினேட்டர் நாலுமே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 2a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 3 அதை எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a ஸ்கொயர் டேர்மையும் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அது ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 into 3 வந்து 6. இதுக்கு வந்து ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 2 and 3 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5 கிடைக்கணும். அது வந்து செகண்ட் டேர்ம் a கோஎஃபிஷியன்ட். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 6 கிடைக்கணும். அதாவது இந்த மல்டிப்ளை பண்ணி வர இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம். சோ இது 2 and 3ன்றது வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். 2a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 3ங்கிறத இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் பிளஸ் 2a பிளஸ் 3a பிளஸ் 3 அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். இப்ப ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு காமனா இருக்கிற டேர்ம் வந்து அவுட் சைடு எடுத்து ரிமைனிங் இன்சைடு எழுதணும். அது மாதிரி இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். அதுல வந்து காமனா இருக்கிற டேர்ம் எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம் வந்து பிராக்கெட் குள்ள எழுதணும். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரெண்டு டேர்முக்கு வந்து காமனா 2a இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் டேர்ம் வந்து a, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் டேர்ம் வந்து பிளஸ் 1. சோ 2a into a plus 1. அதே மாதிரி லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணும்போது அது ரெண்டு டேர்முக்கும் காமனா இருக்கிறது 3 பிளஸ் 3 அவுட் சைடு எடுத்துக்கிறோம். அடுத்தது அந்த அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது வந்து ரிமைனிங் 3 போக ரிமைனிங் இருக்கிறது a, அடுத்த டேர்ம்ல லாஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது வந்து பிளஸ் 1. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 2a into a plus 1 plus 3 into a plus 1. So இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து a plus 1 காமனா இருக்கு. So a plus 1 அவுட் சைடு எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 2a, இந்த செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து plus 3. So that is equal to a plus 1 into 2a plus 3. நெக்ஸ்ட் அடுத்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2a ஸ்கொயர் plus 7a plus 6. So இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a ஸ்கொயர் 2வையும் the constant term 6ஐ வந்து மல்டிப்ளை பண்றோம். 2 into 6 வந்து 12. So இதுக்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 4 into 3 அது வந்து 4 3s are 12. சோ இது ரெண்டையும் ஆட் பண்றா நமக்கு வந்து 4 plus 3 7 கிடைக்குது. செகண்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a டேர்ம் இது கிடைக்குது. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். 4 into 3 12. இது வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a ஸ்கொயரையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி வர அந்த 12 அந்த கான்ஸ்டன்ட் வந்து கிடைக்குது. சோ இது வந்து 2a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 6ன்றது வந்து நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் பிளஸ் 4a பிளஸ் 3a பிளஸ் 6. சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணோம்னா 2a வந்து காமனா இருக்கு. சோ இதுல ரிமைனிங் டேர்ம் வந்து a. அதே மாதிரி இந்த இதுல வந்து நமக்கு ரிமைனிங் டேர்ம் வந்து 2. சோ 2a into a plus 2. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது 3. அவுட் சைடு எடுத்துக்கிறோம். இதுல ரிமைனிங் டேர்ம் வந்து a, இதுல வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து நமக்கு 2. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 2a into a plus 2 plus 3 into a plus 2. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லயே நமக்கு காமனா இருக்கிறது வந்து a plus 2. அதை வந்து அவுட் சைடு எடுத்துக்கிறோம். சோ இங்க ரிமைனிங் வந்து 2a, இங்க ரிமைனிங் வந்து பிளஸ் 3. சோ தட் இஸ் ஈக்குவல் டு a plus 2 into 2a plus 3. சோ 2a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 6ன்றது நம்ம a plus 2 into 2a plus 3 நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து a ஸ்கொயர் பிளஸ் 6a பிளஸ் 5. சோ இதுல வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 5 எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து 5 into 1ங்கிறது வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 கிடைக்குது. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a 6 செகண்ட் டேர்ம் வந்து கிடைக்குது. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 into 1 வந்து 5. இந்த கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த a ஸ்கொயர் பிளஸ் 6a பிளஸ் 5ன்றதை நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் a பிளஸ் 5.
ஃபர்ஸ்ட் 2 டேர்மை கன்சிடர் பண்ணோம்னா இதுல வந்து 2 டேர்ம்ல ஏ காமனா இருக்கு, ஏ அவுட் சைடு எடுத்துக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது ஏ, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏ பிளஸ் 5ன்னு எழுதணும். அடுத்தது இந்த ஏ பிளஸ் 5 இதுல வந்து காமனா 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் இதுல ஏ, செகண்ட் இதுல பிளஸ் 5. ஸோ ஏ இன்டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏ பிளஸ் 5 பிளஸ் 1 இன்டூ ஏ பிளஸ் 5. இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனா இருக்கிறது ஏ பிளஸ் 5. அது வந்து அவுட் சைடு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறது வந்து ரிமைனிங் டேர்ம் ஏ, செகண்ட் இதுல ரிமைனிங் இருக்கிறது பிளஸ் 1. இதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். That is equal to a plus 5 into a plus 1. Next term வந்து minus next quadratic equation minus 5a square minus 35a minus 50. So இந்த that is equal to minus 5 காமனா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா 5, 35, 50 எல்லாமே multiples of 5, எல்லாத்துலயுமே நெகட்டிவ் சைன் இருக்கு. So minus 5 வெளியே எடுத்துக்கிறோம். So remaining first termல a square, secondல வந்து 7, 7 5s are 35a, அடுத்தது வந்து 10 5s are 50. So plus 10. So that is equal to minus 5 into a square plus 7a plus 10. So இந்த minus that is equal to minus 5 காமனா இருக்குது, அது அப்படியே எடுத்துக்கிறோம். இங்க வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 10, அந்த 10 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா 5 வந்து 2, இந்த 5 2 தான் கரெக்டான ஆப்ஷன். 5 plus 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 7 கிடைக்குது. இது செகண்ட் டேர்ம் ஏயோட கோஎஃபிஷியன்ட் 7. இது ரெண்டையும் வந்து 5 into 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 10 கிடைக்குது. அது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இந்த மைனஸ் 5 அது காமனா இருக்கிறது அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 10ன்றதை நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 2a பிளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைனஸ் 5 அதை ஆசிட்டிஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 5a இது ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது ஏ, ஏயை வந்து நம்ம அவுட் சைடு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து ஏ, செகண்ட் டேர்ம்ல வந்து பிளஸ் 5. அது மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா இருக்கிறது என்னன்னா 2, அதை அவுட் சைடு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து ஏ, செகண்ட் இதுல ரிமைனிங் இருக்கிறது 5. So that is equal to minus 5 into a plus 5 plus 2 into a plus 5. அடுத்தது வந்து that is equal to minus 5 as it is எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா இருக்கிறது a plus 5, அதை வந்து இது வந்து காமனா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இதுல ஃபர்ஸ்ட் இதுல ரிமைனிங் இருக்கிறது a, செகண்ட் இதுல ரிமைனிங் இருக்கிறது வந்து 2. that is equal to minus 5 into a plus 5 into a plus 2. that is equal to இந்த bracket remove பண்ணிட்டோம்னா that is equal to minus 5 into a plus 5 into a plus 2. So இந்த terms minus 5a square minus 35a minus 15ன்றதை நம்ம factorize பண்ணி எப்படி எழுதலாம்னா that is equal to minus 5 into a plus 5 into a plus 2. இப்ப கொடுத்திருக்க டேர்ம் வந்து எழுதிக்கிறோம். 2a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 3 ஹோல் திங் டிவைடட் பை 2a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 6 டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் 6a பிளஸ் 5 ஹோல் திங் டிவைடட் பை மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50. இது என்ன பண்றோம், இது டிவிஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது ஃபிராக்ஷன்ல வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனா வந்து சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மை வந்து என்ன பண்ணுவோம், அதோட ரெசிப்ரோக்கல்னா நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் வந்து டினாமினேட்டருக்கு வந்துரும், டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் வந்து நியூமரேட்டருக்கு வந்துரும். So that is equal to 2a square plus 5a plus 3 whole thing divided by 2a square plus 7a plus 6. இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்க வந்து a square plus 6a plus 5 வந்து நியூமரேட்டர்ல இருக்குது, அது அப்படியே வந்து டினாமினேட்டர்ல வந்துரும். அது மாதிரி இங்க minus 5a square minus 35a minus 50 அது வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, இது அப்படியே வந்து நியூமரேட்டருக்கு வந்துரும். சோ இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது வந்து 2a square plus 5a plus 3ங்கிறது நமக்கு a plus 1 into 2a plus 3 கிடைச்சிருக்கு. அது மாதிரி 2a square plus 7a plus 6ங்கிறது a plus 2 into 2a plus 3ன்னு எழுதுறோம். அதே மாதிரி இங்க minus 5a square minus 35a minus 50 அப்படின்றது minus 5 into a plus 5 into a plus 2. அடுத்தது a square plus 6a plus 5ன்றது வந்து a plus 5 into a plus 1. சோ இங்க வந்து a plus 1 நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க a plus 1 டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த ரெண்டு டேர்மை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்க 2a plus 3 வந்து நியூமரேட்டர் இருக்கு, இங்க 2a plus 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்க வந்து a plus 5 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க a plus 5 நியூமரேட்டர்ல இருக்கு. சோ இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்தது இங்க a plus 2 நியூமரேட்டர்ல இருக்கு, இங்கேயும் வந்து a plus 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணலாம். சோ எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு ரிமைனிங்
இருக்கிறது வந்து the number -5. அதுதான் வந்து that is equal to -5. So இதை simplify பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து -5. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Second subdivision, b square plus 3b minus 28 whole thing divided by b square plus 4b plus 4 divided by b square minus 49 divided by b square minus 5b minus 14. Solutionல வந்து கொடுத்திருக்கிற things வந்து அப்படியே நம்ம வந்து எழுதிக்கிறோம். b square plus 3b minus 28 divided by b square plus 4b plus 4 divided by b square minus 49 divided by b square minus 5b minus 14. So அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற அந்த ஃபிராக்ஷன் ஃபார்மட் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். that is equal to b square plus 3b minus 28 whole thing divided by b square plus 4b plus 4. அதுக்கப்புறம் ஃபிராக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிவிஷனை வந்து டிவிஷன்ல என்ன பண்றோம் மல்டிப்ளிகேஷனா வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது செகண்ட் டேர்மை வந்து என்ன பண்ணோம் அதோட ரெசிப்ரோக்கலா எழுதணும். இங்க b square minus 49ன்றது நியூமரேட்டர்ல இருக்கு. சோ அதை என்ன பண்ணும் டினாமினேட்டருக்கு வந்துரும் b square minus 49. அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்க b square minus 5b minus 14 வந்து நியூமரேட்டர்ல இங்க வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நாலுமே வந்து நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா b square plus 3b minus 28 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த minus 28 வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அதை எடுத்துட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணா 28 7 4s are வந்து 28. சோ இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்கு. 7 ஒரு அந்த நம்பராவும் -4 வர ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். 7 -4 இது ரெண்டுக்கும் வந்து அடிஷன் பண்ணணும் அப்படின்னா 7 பிளஸ் ஆஃப் -4 அதாவது 7 -4 வந்து 3. இது வந்து நமக்கு செகண்ட் டேர்ம் b யோட கோஎஃபிஷியன்ட் இது கரெக்டா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 7 into -4 that is equal to -28 அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கிடைச்சிருக்கு. சோ 7 and -4 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். சோ b square plus 3b minus 28 நம்ம வந்து இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். that is equal to b square plus 7b minus 4b minus 28. the first two termக்கு வந்து நம்ம காமனா இருக்கிறது வந்து b, அது வந்து அவுட் சைடு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது b, செகண்ட் டேர்ம்ல இருக்கிறது +7. அது மாதிரி இந்த ரெண்டு டேர்முக்கும் வந்து காமனா இருக்கிறது -4. இந்த தேர்ட் டேர்ம்ல இருக்கிறது வந்து ரிமைனிங் டேர்ம் வந்து b. அடுத்தது இங்க ரிமைனிங் டேர்ம் லாஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது 7. சோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா b plus 7 வந்து காமனா இருக்கு. அதை அவுட் சைடு எடுத்துறோம். இங்க ரிமைனிங் இருக்கிறது வந்து b, இங்க ரிமைனிங் இருக்கிறது -4. இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். that is equal to b plus 7 into b minus 4. Next b square plus 4b plus 4 வந்து எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா b square plus 2 into b into 2 plus 2 square. இந்த a plus b whole square இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம். a square plus 2ab plus b square that is equal to a plus b whole square எழுதலாம். இங்க a யோட பிளேஸ் வந்து b இருக்கு, b யோட பிளேஸ்ல வந்து 2 இருக்கு. சோ இது வந்து b square plus 2 into b into 2 plus 2 square. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா b plus 2 whole square எழுதலாம். இது நம்ம கேன்சலிங் பர்பஸ்க்காக b plus 2 into b plus 2 நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்தது வந்து b square minus 5b minus 14. -14 எடுத்துக்கிறோம். அதை ஃபேக்டரைஸ் பண்ணா 7 2s are 14. சோ இது வந்து நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்கு. ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். -7 +2 எடுத்துக்கிறோம். -7 +2 வந்து that is equal to -5. இது செகண்ட் டேர்ம் வந்து b யோட கோஎஃபிஷியன்ட். அடுத்தது வந்து -7 into 2 ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் that is equal to -14. இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து தேர்ட் டேர்ம். இந்த b square minus 5b minus 14 அப்படின்றத நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். that is equal to b square minus 7b plus 2b minus 14. சோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 டேர்ம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்து கிடைக்கும்னா காமனா இருக்கிறது b, இதை அவுட் சைடு எடுத்துறோம். ரிமைனிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து b, செகண்ட் டேர்ம்ல வந்து -7. அதே மாதிரி இங்க வந்து இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கிறது வந்து 2, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது b, இந்த டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது -7. சோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா b -7 வந்து காமனா இருக்கு. அது அவுட் சைடு எடுத்துறோம். இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து b, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது +2. சோ that is equal to b -7 into b +2. சோ இந்த b square minus 5b minus 14ன்றது வந்து நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம்னா that is equal to b minus 7 into b plus 2. நெக்ஸ்ட் வந்து b square minus 49. சோ இந்த 49 7 ஸ்கொயர்னு எழுதலாம். சோ that is equal to b square minus 7 square. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா
a square minus b square. அந்த ஐடென்டிட்டி that is equal to a plus b into a minus b. இந்த aன்ற பிளேஸ்ல வந்து b இருக்கு, இந்த bன்ற பிளேஸ்ல வந்து 7 இருக்கு. So b square minus 7 square வந்து that is equal to b plus 7 into b minus 7 அப்படின்னு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். கொடுத்திருக்க டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். b ஸ்கொயர் பிளஸ் 3b மைனஸ் 28 ஹோல் திங் டிவைடட் பை b ஸ்கொயர் பிளஸ் 4b பிளஸ் 4 இன்டு b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 டிவைடட் பை b ஸ்கொயர் மைனஸ் 49. ஸோ b ஸ்கொயர் பிளஸ் 3b மைனஸ் 28 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எப்படி கிடைச்சிருக்குன்னா b பிளஸ் 7 இன்டு b மைனஸ் 4. அதே மாதிரி டினாமினேட்டர்ல b ஸ்கொயர் பிளஸ் 4b பிளஸ் 4ங்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா b பிளஸ் 2 இன்டு b பிளஸ் 2 இன்டு b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா b மைனஸ் 7 இன்டு b பிளஸ் 2. அடுத்தது b ஸ்கொயர் மைனஸ் 49 b பிளஸ் 7 இன்டு b மைனஸ் 7 ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்க b பிளஸ் 7 இருக்கு நியூமரேட்டர்ல, இங்க b பிளஸ் 7 டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த b பிளஸ் 7 இந்த b பிளஸ் 7 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அடுத்தது இங்க b மைனஸ் 7 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க b மைனஸ் 7 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இந்த b மைனஸ் 7 இந்த b மைனஸ் 7 வந்து கேன்சல் பண்ணலாம். இங்க b பிளஸ் 2 நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க b பிளஸ் 2 டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இந்த b பிளஸ் 2 இந்த b பிளஸ் 2 வந்து கேன்சல் பண்ணலாம். சோ கேன்சல் ஆனது போக நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து நியூமரேட்டர்ல b மைனஸ் 4 அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம், டினாமினேட்டர்ல b பிளஸ் 2 அதை டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் 4 டிவைடட் பை b பிளஸ் 2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் வந்து இதே மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பண்ணலாம். இது வந்து ஹோம்வொர்க்கா செஞ்சிருங்க. Fourth subdivision 12t square minus 22t plus 8 by 3t divided by 3t square plus 2t minus 8 whole thing divided by 2t square plus 4t. Solution வந்து கொடுத்திருக்க things வந்து நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 12t square minus 22t plus 8 divided by 3t divided by 3t square plus 2t minus 8 divided by 2t square plus 4t. Fraction division மாதிரி என்ன பண்ணணும், first இதை வந்து அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் டேர்ம் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். சோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். 12t ஸ்கொயர் மைனஸ் 22t பிளஸ் 8 டிவைடட் பை 3t. அடுத்தது டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 3t ஸ்கொயர் பிளஸ் 2t மைனஸ் 8 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, அது வந்து டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம். 2t ஸ்கொயர் பிளஸ் 4t வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, அது நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம். இங்க இருக்கிற 4 டேர்ம்ஸ்ல வந்து நமக்கு இந்த 3t மட்டும் தான் சிங்கிள் ஃபேக்டரா இருக்கு, மீதி மூணையும் வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ இந்த 2t ஸ்கொயர் பிளஸ் 4t நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனா இருக்கிறது 2t, அதை அவுட் சைடு எடுத்துக்கிறோம். இங்க ரிமைனிங் வந்து இருக்கிறது t, இங்க ரிமைனிங் இருக்கிறது 2. சோ 2t ஸ்கொயர் பிளஸ் 4t தட் இஸ் ஈக்குவல் டு எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா 2t இன்டு t பிளஸ் 2. 12t ஸ்கொயர் மைனஸ் 22t பிளஸ் t 8 எடுத்துக்கிறோம். இதுல வந்து மூணுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ வந்து 2 வந்து காமனா எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து 6t ஸ்கொயர், செகண்ட்ல ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் 11t, தேர்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 6t ஸ்கொயர் மைனஸ் 11t பிளஸ் 4 எடுத்துக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 வந்து அசிட்டிஸ் எடுத்துக்கலாம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த t ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6, லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 4. இது ரெண்டுக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 24. இதுக்கு நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம். இதுக்கு வந்து -8 -3 வந்து கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம வந்து -8 பிளஸ் -3 போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு அடிஷன் -11 கிடைக்குது. ஸோ இந்த செகண்ட் டேர்ம் டீயோட கோஎஃபிஷியன்ட். அடுத்தது இதை ப்ராடக்ட் பண்ணோம், -8 இன்டூ -3 ரெண்டுமே நெகட்டிவா இருக்கிறதுனால இது வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணா நமக்கு பாசிட்டிவ் 24 கிடைக்குது. அந்த 24 வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் t ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர அந்த டேர்ம் வந்து நமக்கு கிடைக்குது. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 6t ஸ்கொயர். இந்த 11t ஸ்பிளிட் பண்ணி -8t -3t எழுதலாம். சோ 2 இன்டூ 6t ஸ்கொயர் -8t -3t பிளஸ் 4 நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். அதுக்கடுத்து என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது வந்து 2t. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 3t, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது -4. அடுத்தது இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதுல காமனா இருக்கிறது வந்து நமக்கு -1 மட்டும்தான். ஸோ -1 அவுட் சைடு எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம்ல காமனா இருக்கிறது ரிமைனிங் இருக்கிறது 3t, இந்த லாஸ்ட் இருக்கிறதுல ரிமைனிங் டேர்ம் வந்து -4, -1 இன்டூ -4 வந்து +4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 2t
into 3t minus 4 minus 1 into 3t minus 4. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணோம் 2 as it is எழுதிக்கிறோம். இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கிறது வந்து 3t minus 4 இதை அவுட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 2t, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது minus 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 3t minus 4 into 2t minus 1. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்டா இருக்கிறதுனால அந்த பிராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 3t minus 4 into 2t minus 1. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து கிடைக்குது. 3t square plus 2t minus 8. இதுல வந்து coefficient of t square வந்து 3 and constant term வந்து minus 8. So 3 into minus 8 இதோட product வந்து ஒரு positive ஒரு negative. So that is equal to minus 24. இதை factors கண்டுபிடிச்சோம்னா 6 minus 4 இது ரெண்டையும் வந்து add பண்ணோம்னா 6 minus 4 that is equal to 2. இது வந்து coefficient of t இது வந்து second term கிடைக்குது. அடுத்தது 6 into minus 4 ஒரு positive ஒரு negative. இதோட product வந்து minus 24. இது வந்து இது ரெண்டு coefficient of t square and constant இதை மல்டிப்ளை பண்ணி வர அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கிடைக்குது. So 3t square plus 2t minus 8ங்கிறது வந்து that is equal to 3t square plus 6t minus 4t minus 8 அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் வந்து காமனா இருக்கிறது வந்து 3t வந்து காமனா எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து t, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 2. அதே மாதிரி இந்த லாஸ்ட் டூ டேர்ம்ஸ்ல வந்து காமனா இருக்கிறது -4. அதை வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் டேர்ம் வந்து இங்க t இருக்கு, இங்க ரிமைனிங் டேர்ம் வந்து 2 இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து காமனா இருக்கிறது வந்து t plus 2. இதை வந்து அவுட் சைடு எடுத்துட்டோம்னா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது வந்து 3t, இந்த செகண்ட் டேர்ம்ல இருக்கிறது -4. So 3t square plus 2t minus 8ங்கிறது வந்து that is equal to t plus 2 into 3t minus 4 அப்படின்னு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். கொடுத்திருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். 12t square minus 22t plus 8 divided by 3t minus into 2t square plus 4t divided by 3t square plus 2t minus 8. கொடுத்திருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனது வந்து என்னன்னா that is equal to 2 into 3t minus 4 into 2t minus 1 by 3t into 2t into t plus 2 divided by t plus 2 into 3t minus 4. இங்க 3t minus 4 நியூமரேட்டர் இருக்கு, இங்க 3t minus 4 டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த ரெண்டு டேர்மையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்க t plus 2 நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க t plus 2 டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணலாம். இங்க t நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க t வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இந்த ரெண்டு டேர்மையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். சோ இந்த நியூமரேட்டர்ல வந்து நமக்கு ரிமைனிங் டேர்ம் இருக்கிறது என்னன்னா இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2t minus 1 இருக்கு, இங்க வந்து 2 இருக்கு. சோ the நியூமரேட்டர்ல எழுதுறோம் 2 into 2t minus 1 into 2. டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து நமக்கு only 3 தான், அதை அப்படியே எழுதிக்கிறோம். சோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 into 2 வந்து 4 into 2t minus 1 by 3. So that is equal to 4 into 2t minus 1 by 3. இதுதான் வந்து இந்த questionக்கான answer. Recap: in this video we have seen exercise 3.5 sum 3. Thank you students.